ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனையை குறைத்ததற்கு எதிராக மத்திய அரசு தாக்கல் செய்த மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக் கொண்டுள்ளது. இந்த மனு தலைமை நீதிபதி எச்.எல். தத்து தலைமையிலான அமர்வு முன் வரும் 28ஆம் தேதி விசாரணைக்கு வருகிறது. கருணை மனு மீதான காலதாமதத்தை சுட்டிக்காட்டி முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகியோரது தூக்கு தண்டனை கடந்த ஆண்டு ஆயுள் தண்டனையாக குறைக்கப்பட்டது. இதை எதிர்த்து மத்திய அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்துள்ளது. இதைத் தொடர்ந்து மத்திய அரசு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்துள்ளது. இதேபோல் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறை தண்டனை பெற்ற 7 பேரை விடுதலை செய்யும் அதிகார வரம்பு குறித்த வழக்கும் வரும் 28ஆம் தேதியன்று விசாரணைக்கு வருகிறது.